இதுதான் அந்த சிறிய அடுப்பு, சிறிய ஒரு மினி அடுப்பு. இதனுடைய அகலம் சுமார் 4 இன்ச்சு அளவில் தான் இருக்கும். இது சிறியது. இது ஹாட் பிளேட். இதோ இருக்கிறதே இதுதான் ஹாட் பிளேட். இந்த ஹாட் பிளேட் வந்து அதிக சூடத்தன்மையுடைய உண்டாக்கக்கூடிய ஒரு எரிக்கா வயர்னால் சுற்றப்பட்டு அது மோல்டிங் செய்யப்பட்ட ஒரு பிளேட்டு. இதனுடைய அகலம் வந்து ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும் அதனுடைய காடு. அதை தற்பொழுது இந்த சின்ன சின்ன ஒரு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணி காய்ச்ச வேண்டும் என்றால் இதுல இந்த அடுப்புல போட்டா உடனடியாக சூடாகும். இது ஹாட் பிளேட், அதிக சூடை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பிளேட்டு. இதன் உள்ளே பொருத்தப்பட்டுள்ள இதர கருவிகளை பற்றி விளக்கம் அளிக்கிறேன், அனைவரும் பார்க்கவும். இது நிவிகா என்ற பெயருடைய கம்பெனி பெயர், பார்த்துக் கொள்ளுங்கள். அதன் உள்ளே பொருத்தப்பட்டுள்ள ஹாட் பிளேட்டினுடைய பாகங்கள் நன்றாக கவனியுங்கள். அதாவது இது வந்து டைரக்டாக இயங்கக்கூடிய ஒரு பிளேட்டு. இதுதான் அந்த ஹாட் பிளேட்டு. இதோ இந்த சிறிய விரலினால் காண்பிக்கிறேனே, இதுதான் ஹாட் பிளேட்டினுடைய எலிமெண்ட் பகுதி. இதில் நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இரண்டும் இங்கே இருக்கிறது. இதன் வழியாக சுவிட்ச் இங்க பொருத்தப்பட்டுள்ளது. இந்த சுவிட்சின் வழியாக இதை இயக்க செய்கிறார்கள். வேற ஒன்றும் இது அதிக அளவுக்கு பார்ட்ஸுகள் கிடையாது. ஆனா சிறிய அடுப்பு, சிறிய மினி அடுப்பு. இது வீணாவே போகாது. அவ்வளவு நல்லா சுத்தமான முறையில் செய்யப்பட்டு கண்டிஷனாக செய்யப்பட்டுள்ளது. பார்த்து கொள்ளுங்கள். கிடைத்தால் இதை நீங்கள் வாங்கி இதை உபயோகிக்கலாம். இது வந்து இதுல வந்து நெகட்டிவ், பாசிட்டிவ் அண்ட் எர்த்து, இது 3 தான் செயல்பட்டு இருக்கிறது. பின்பக்கம் கைட்டு மின்சாரத்தில் கையை வைக்க வேண்டாம். தயவு செய்து நான் இதை செய்முறைக்காக எடுத்து காட்டியிருக்கிறேன். பார்த்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்படி சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.